வணக்கம். வாக்காளர் பட்டியல் திருத்த பணி விவகாரத்தில் மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜியின் மனு மீது உச்சநீதிமன்றம் மிக முக்கியமான ஒரு தீர்ப்பை இன்று வழங்கியுள்ளது. சிறப்பு தீவிர திருத்த பணிகளை எந்த காரணத்தைக் கொண்டும் தடுத்து நிறுத்த முடியாது என்றும் அந்த பணி தலையின்றி தொடர வேண்டும் என்று நீதிபதிகள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். மேற்கு வங்க மாநிலத்தில் வாக்காளர் பட்டியலில் இருந்து லட்சக்கணக்கான பெயர்கள் முறைகேடாக நீக்கப்படுவதாக கூறி முதல்வர் மம்தா பானர்ஜி இந்த மனுவை தாக்கல் செய்திருந்தார். வாக்காளர் பட்டியலில் உள்ள குளறுபடிகளை முழுமையாக நீக்கி ஒரு துல்லியமான மற்றும் நேர்மையான பட்டியலை தயாரிப்பதே தேர்தல் ஆணையத்தின் முதன்மை நோக்கம் என்று நீதிமன்றம் விளக்கமளித்தது. ஜனநாயகத்தின் அடிப்படையான வாக்குரிமையை பாதுகாக்க வேண்டும் என்று கூறி இந்த விவகாரத்தில் மம்தா பானர்ஜி நேரடியாக உச்சநீதிமன்றத்தில் ஆஜராகி தனது வாதங்களை முன்வைத்தார். வாக்காளர் பட்டியல் திருத்தப்படும்போது உண்மையான வாக்காளர்கள் எக்காரணம் கொண்டும் பாதிக்கப்படக்கூடாது என்பதில் நீதிமன்றம் மிகுந்த அக்கறை காட்டியுள்ளது. ஜனநாயக திருவிழாவில் ஒவ்வொரு வாக்கின் மதிப்பும் மிக முக்கியமானது. மேற்கு வங்கத்தில் தேர்தல் ஆணையத்தின் செயல்முறைகள் வெளிப்படைத்தன்மை இல்லாமல் இருப்பதாகவும் இதன் மூலம் குறிப்பிட்ட மக்கள் குறிவைக்கப்படுவதாக மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டினார். இது தொடர்பான புகார்கள் முறையாக பரிசீலிக்கப்பட வேண்டும். திருமணத்திற்கு பின் ஏற்படும் பெயர் மாற்றங்கள் அல்லது வேலைக்காக இடம்பெயர்தல் போன்றவற்றை முரண்பாடுகளா கருதி பெயர்களை நீக்குவது முறையல்ல என்று அவர் வாதிட்டார். இத்தகைய மாற்றங்கள் இயல்பானவை. சிறு சிறு எழுத்துப் பிழைகளைக் கூட பெரிய முரண்பாடுகளா கருதாமல் தேர்தல் ஆணையம் மிகவும் கவனமுடனும் உணர்வுபூர்வமாகவும் செயல்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் மிக தெளிவாக அறிவுறுத்தியுள்ளது. ஆவணங்களை சரிபார்ப்பதற்கான காலக்கெடுவை பிப்ரவரி 14ஆம் தேதிக்குப் பிறகு குறைந்தது ஒரு வாரமாவது நீட்டிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது வாக்காளர்களுக்கு ஒரு பெரிய நிம்மதியை தரும். தேர்தல் ஆணையத்தால் நியமிக்கப்படும் நுண்ணிய பார்வையாளர்கள் தேர்தல் பதிவு அதிகாரிகளுக்கு உதவியாக மட்டுமே இருக்க வேண்டும் என்று நீதிமன்றம் திட்டவட்டமாக கூறியுள்ளது. அவர்கள் நேரடியாக எவ்வித உத்தரவுகளையும் பிறப்பிக்க முடியாது. வாக்காளர் பட்டியலில் சேர்க்கை அல்லது நீக்கம் குறித்த இறுதி முடிவுகளை எடுக்கும் அதிகாரம் அந்தந்த பகுதி தேர்தல் பதிவு அதிகாரிகளுக்கே உள்ளது என்பதை நீதிமன்றம் மீண்டும் ஒருமுறை உறுதிப்படுத்தியது. இது அதிகாரப் பகிர்வை நிலைநிறுத்துகிறது. இந்த திருத்தப் பணிகளுக்காக தேவையான குரூப்பி அதிகாரிகளை தேர்தல் ஆணையத்திற்கு மேற்கு வங்க அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் தனது உத்தரவில் குறிப்பிட்டுள்ளது. மாநிலமும் மத்தியமும் இணைந்து செயல்பட வேண்டிய தருணம் இது. திருத்தப் பணிகளில் ஈடுபடும் அதிகாரிகளுக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்படுவதாக எழுந்த புகார்களைத் தொடர்ந்து அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய மாநில அரசுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எவ்வித வன்முறைக்கும் இடமளிக்கக் கூடாது. இந்த விவகாரத்தில் எழுந்துள்ள புகார்கள் குறித்து மேற்கு வங்க காவல்துறை தலைவர் தனது தனிப்பட்ட பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டது. சட்டம் ஒழுங்கு நிலை குறித்த விளக்கம் மிக அவசியம். ஆவணங்களை சமர்ப்பிப்பதில் மக்கள் எதிர்கொள்ளும் சிரமங்களை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு போதுமான கால அவகாசம் மற்றும் வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும். சரியான வழிகாட்டுதல் மக்களுக்கு சென்றடைய வேண்டும். பிறப்புச் சான்றிதழ் போன்ற குறிப்பிட்ட ஆவணங்கள் இல்லாத பட்சத்தில் ஆதார் அட்டை, ரேஷன் கார்டு போன்றவற்றை சரிபார்ப்பிற்கு பயன்படுத்தலாம் என்று நீதிமன்றம் அறிவுறுத்தியது. இதில் பல கோடி மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வாக்காளர் பட்டியல் தயாரிக்கும் ஒட்டுமொத்த செயல்முறையும் மிகவும் வெளிப்படையாகவும் எவ்வித அரசியல் பாகுபாடும் இன்றியும் நடைபெறுவதை ஆணையம் உறுதி செய்ய வேண்டும். தேர்தல் மீதான நம்பிக்கையை இதுவே அதிகரிக்கும். தகுதியுள்ள ஒரு குடிமகன் கூட வாக்காளர் பட்டியலில் இருந்து விடுபடக்கூடாது என்பதே தங்களின் முக்கிய நோக்கம் என்று தலைமை நீதிபதி தனது கருத்துக்களை பதிவு செய்தார். வாக்குரிமையே ஜனநாயகத்தின் உயிர்நாடி. பட்டியலை சரிபார்க்க பயன்படுத்தப்படும் மென்பொருள் காரணமாக அப்பாவி மக்கள் பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்வது அவசியம். தொழில்நுட்பம் உதவிக்காக இருக்க வேண்டுமே தவிர தடையாக இருக்கக்கூடாது. இந்த வழக்கின் அடுத்த கட்ட விசாரணை விரைவில் நடைபெற உள்ளது. அப்போது தேர்தல் ஆணையம் தனது தரப்பு விளக்கங்களை விரிவாகச் சமர்ப்பிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நீதிமன்றம் இந்த விவகாரத்தை தொடர்ந்து கண்காணிக்கும்.
நேர்மையான மற்றும் சுதந்திரமான தேர்தலை நடத்துவதே ஜனநாயகத்தின் முதுகெலும்பு என்பதை இந்த தீர்ப்பு மீண்டும் ஒருமுறை உறுதிப்படுத்தியுள்ளது. தேர்தல் ஆணையம் தனது பணிகளில் மாற்றங்களைச் செய்யும் எனத் தெரிகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களோடு இணைந்திருங்கள். செய்திகளுக்காக இணைந்தமைக்கு நன்றி. வணக்கம்.